Hi friends, welcome to Cook with Mom YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. இதுதான் அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு அடிக்கிற ஐட்டம்ஸ்லாம் அடித்து எடுத்துக்கலாம். அப்போது செய்யும்போது ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம் 20, பச்சை மிளகா ஒரு 8 எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிற வேண்டாம், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ஆனால் நல்லா அரைப்பட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வெள்ளைப்பூடு ஒரு 15, இஞ்சி 2 இன்ச் எடுத்துக்கோங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. அது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இஞ்சி கொஞ்சம் நிறைய போட்டால் சிக்கனுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 50 கிராம் ஆயில் ஆட் பண்ணுறோம். நாங்கள் கடலெண்ணெய் 25 கிராமும் சன்ஃப்ளவர் ஆயில் 25 கிராம் ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஒரே ஆயில் ஆட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. அது நல்லா ஹீட் ஆகட்டும். அடுத்து ஸ்பைசஸில் பட்டை 2 இன்ச்சு, கிராம்பு 6, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 2 எடுத்துட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 ஆட் பண்ணுங்கள். ஸ்மால் சைஸ்னால் 3 ஆட் பண்ணுங்கள். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து தக்காளி ஆட் பண்ணலாம். மீடியம் சைஸ் தக்காளி அப்படின்னா 1 போதும். ஸ்மால் சைஸாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணுங்கள். அது ஒரு 1 மினிட்க்கு குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் ஆனியனையும் பச்சை மிளகாயும் அடித்து ஒரு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் விடுங்க. அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுங்கள். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ரா ஸ்மெல் போகணும். அது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண விடுங்க ஹை ஃப்ளேமில். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் நான் 300 கிராம் எடுத்திருக்கோம். வித் போனே எடுத்துக்கோங்க, போன்லெஸ் தேவையில்லை. ஏன்னா சிக்கன் பிரியாணிக்கு போனோடு இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனை நல்லா கோட் பண்ணுங்கள். இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கோட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான சால்ட் போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லாமே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டோம்ல, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக்கர் ஜஸ்ட்டு மேலே மூடி மாதிரி மட்டும் வைங்க. ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் ஒரு 25% கிட்ட குக் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டரு. இப்போ நம்ம 2 கப் ரைஸ் எடுத்தனால நம்ம 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். அந்த தண்ணி கொதித்து வரட்டும். இதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூனு, சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். 4 to 5 மினிட்ஸ்லேயே நமக்கு சிக்கன் 50% குக் ஆயிரும். இதுக்கப்புறம் இதில் பிரியாணி அரிசி சேர்க்குறோம். நான் 2 கப் பிரியாணி அரிசியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல் சைட்லாம் சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதினா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக்கரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு மேல் மூடி மாதிரி வச்சு மட்டும்
குக் பண்ண விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. ஏதாவது தேவைப்படும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். இதுக்கப்புறம் முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். இதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணுங்கள். நெய்யும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனால் சிக்கனுக்கு நெய் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு நல்ல குக் ஆகிருக்கும். 75% கிட்ட உங்களுக்கு குக் ஆகிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், 75% குக் ஆகிருக்கு. இப்போ தம் போட போகிறோம். தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதை கீழே வச்சுட்டு அது மேலே குக்கரை வச்சுருங்க. வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமனும் ஆப்ஷனல் தான். ஒரு சிலருக்கு லெமன் டேஸ்ட் பிடிக்காது, அவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லெமனை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணி விட்டுருங்க. குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு சுவையான பிரியாணி தயார். இப்போ சர்விங் பவுலில் நீங்கள் மாற்றிக்கலாம். சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.